அனைவருக்கும் வணக்கம். மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், இது நம்ம முக்கால்வாசி பேர் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இது முக்கால்வாசி மனம் சம்பந்தப்பட்டது. மன ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும், மன அமைதி இருக்க வேண்டும். ரொம்ப பிரச்சனை, சிந்தனை சிதறல்கள், சைக்கலாஜிக்கல் டிஸ்டார்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கவலைகள், ஒரீஸ், இதெல்லாம் மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொரு முக்கிய காரணம் எண்ணற்ற மருந்துகள் சாப்பிடுவது. தினந்தோறும் மருந்துகள் சாப்பிடுவதும் நமக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இதற்கு ஒரு எளிய முறை இருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த முறை. கடுக்காய். ஆனால் அந்த கடுக்காயை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். கடுக்காய் ஜென்ரலாக பெரிய கடுக்காய் வாங்காதீங்க, பிஞ்சு கடுக்காய் வாங்குங்க. பிஞ்சு கடுக்கான்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வாங்க. அதை ஒரு கடாயில் எடுத்து ஒரு 3 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விடுங்க. அது சூடான அப்புறம் இந்த கடுக்காயை போட்டு முழுசாக போடுங்க. அப்படியே போட்டு நல்லா பரட்டிக்கினே வாங்க. அது அந்த மொத்த எண்ணெயும் குடிச்சிடும். அந்த லெவலுக்கு வந்தப்பறம் அந்த கடுக்காயும் கொஞ்சம் உப்பும். அது அந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்து ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுடுங்க. இப்போ நைட்டு உங்களுக்கு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 100 ml எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டுட்டு, பெரியவங்களா 12 வயசுக்குள்ளே இருந்தால் 1/2 டீஸ்பூன், 12-13 வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அதை போடுங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில், கண்ணாடி டம்ளரில் ஊற்றின தண்ணியில். அது கொஞ்சம் வெந்துடும். அதில் அது வெதுன்னு சூடு வந்த பிறகு அதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சிருங்க. இதுதான் அது சாப்பிட்ற முறை. இதை தொடர்ந்து சாப்பிடாதீங்க. ஒரு வாரமோ 10 நாளோ சாப்பிட்டு உங்களுக்கு நல்லா ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா அதோட விட்டுடுங்க. தேவைப்படும் போது சாப்பிடுங்க. இதுதான் அந்த கடுக்காய். நீங்கள் பிஞ்சு கடுக்காய் விளக்கெண்ணெயில் வறுக்க வேண்டும். இந்த முறை அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும். இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி பயனடைய வேண்டும். வணக்கம், நன்றி.